வந்தியத்தேவன் மயக்கமாகி அங்கே நினைவுக்கு வரும்பொழுது நந்தினி தேவியை பார்க்கிறா. நந்தினி தேவி அருகிலே மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட வாள் மினுமினுக்குகிறது. அதை பார்த்ததும் இதைத்தான் நம் கொல்லன் பற்றியில் பார்த்த வாளா என்று அவன் யோசிக்கும் பொழுதே நந்தினி தேவியின் அந்த பளபளப்பான வாளை எடுத்து தன்னகத்தை வைத்துக் கொள்கிறாள். வாளை அவள் காணும் காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, காளியம்மன் ரத்தகத்துக்காக காத்துட்டு இருந்தா அவள் முகம் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அது மாதிரியான ஒரு காட்சியாகவும், சந்திரனிடம் போய் விழுந்த ஒரு நெருப்பு குழம்பு மாதிரியும் அவன் முகம் தெரியுது. அவளோட வித்தியாசமான இந்த ஒரு முகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. மறுகணமே நந்தினி தேவி அந்த வாளை எடுத்து மேசையின் மீது வச்சதும் பழைய பிரகாசமான முழுச்சந்திரன் மாதிரியான முகமும் அவளிடம் வந்தியத்தேவனிடம் காண முடிகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நந்தினி தேவி, வானகுல வீரரே, தங்களிடம் எனக்கு ஒரு உதவி வேண்டும், தங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன உதவி வேணும் தேவி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? முதலையே கேட்டேன், நீங்கள் சொல்லவில்லைன்னு சொல்கிறாங்க. உடனே வந்தியத்தேவன் சொல்கிறாங்க, பழுவேட்டையர் எங்கே தேவி அப்படின்னு. பழுவேட்டையரா? ஏன், அவரை கண்டு உனக்கு பயமா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை கண்டு எனக்கு பயம் இல்லை தேவி, உங்களிடமே நான் அமைதியாக இருக்கும் பொழுது அவரிடம் எனக்கு என்ன பயம் வேண்டியிருக்கு? பிறகு ஏன் அவரை கேட்கிறாய்? அவரும் பார்த்திபேந்திரனும் அருகில் உள்ள ஊரில் ஏதோ வெறியாள நாட்டம் ஆடுகிறானான். அவனிடம் போனால் ஏதாவது இளவரசரை பற்றிய செய்தி கிடைக்கும் என்று போயிருக்கிறார்கள் முட்டாள்கள். ஏன் அவர்களை முட்டாள்கள் என்று சொல்கிறீர்கள்? பிறகு யாரிடம் எந்த செய்தியை கேட்டால் விஷயம் கிடைக்கும் என்பதை கூட தெரியாமல் உன்னை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் மறுதினம்தான் வருவார்கள். அதுவரை ஏன் நேரத்தை வீணடிப்பானேன்? நான் உன்னை அழைத்து வர சொன்னேன், நீயும் என்ற எந்த விஷயமும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறார். தேவி மன்னிக்கவும், நேற்றை தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமேல் எந்த ஒரு பொய்யும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து விட்டேன். ஆகையால் தான் என்னிடம் இளவரசரை பற்றி மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாம், வேறு ஏதாவது உதவி இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். நந்தினி தேவி சொல்கிறான், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, முடிந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள்னு சொல்லுங்கள் தேவி அப்படின்னு சொன்னதும், எனக்கு பறக்கும் குதிரை ஒன்று வேண்டும் அப்பா அப்படின்னு. பறக்கும் குதிரையா? பறக்கிற மாதிரி ஓடுகிற குதிரை வேணுமா தேவி? இல்லை வானர்குல வீரனே, எனக்கு இறக்கைகள் உள்ள பறக்கிற குதிரைகள் வேணும். நான் பல கதைகளில் கேட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு குதிரை இருக்குன்னு. எனக்கு அது மாதிரி ஒரு குதிரை வேணும். அதில் நான் பறந்து பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்க வேண்டும் என்றது ஆசை, என் கனவுன்னு சொல்கிறாங்க. வந்தியத்தேவன் சொல்கிறான், தேவி நீங்கள் கட்டளை இட்டால் உங்களுக்கு குதிரைகள் என்ன, தேர்கள் என்ன, பல்லக்கு என்ன அனைத்தும் வரும். நீங்கள் எங்கே வேணால் போய் சுற்றி வரலாமே. அப்படி இருக்க எதுக்கு இல்லாத பறக்கும் குதிரையை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி தேவி அதுக்கு ஒரு மந்தர புன்னகை மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவி மாதிரி பல ஊர்களுக்கு சுற்றி காலம் கழித்து சந்தோஷம் அடைகிற நல்ல பிறவி கிடையாது. நான் மிகவும் வலிமை இல்லாதவள். நான் அரண்மனைக்குள்ளேயே பூட்டப்பட்ட ஒரு அழகின்னு தான் சொல்லணும். பழுவூர் ராஜாவுக்கும் இது பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஏன், என்னை கண்டு தைரியமாக என்னால் இந்த உதவி செய்ய முடியாதுன்னு சொன்ன முதல் ஆணும் நீதான். என்னிடம் வரவர்களாம் வீரமாக வருவார்கள், என்னை அருகில் வந்ததும் என்னை கண்டு பயப்படுவார்கள். ஏன், பழுவேட்டையர் கூட பல விழுப்புண்கள் போரில் வாங்கினவர்கள். என் பக்கத்தில் வந்தால் அவர் பயந்து விடுவார். அவரோட தம்பியும் அப்படித்தான், சின்ன பழுவேட்டையரும். ஏன், உங்களோட சுந்தர சோழர் கூட என்னை பார்த்தால் திக்கு பிரமை பிடித்தவர் போல் இருக்கிறாரே, நீ கண்டதில்லையா? உங்கள் பார்த்திபேந்திரன், அதான் கரிகாலனின் தோழன், அவன் கூட நேற்று வந்தான், பல வீர வசனமெல்லாம் பேசிவிட்டு என் அருகில் வந்ததும் என்ன சொன்னான் தெரியுமா? தேவி, நீங்கள் காலால் இட்ட கட்டளையை நான் தலையால் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறான். என்ன நேரமோ என்னமோ தெரியவில்லை, என் அருகில் வரும் எல்லாருமே பயப்படுகிறார்கள். நீ மட்டும் நான் தைரியமாக என்னை கண்டு உண்மை பேசுகிறார். அதனால தான் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறதுன்னு நந்தினி தேவி சொல்கிறாங்க. தேவி, ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நான் ஏன் உங்கள்கிட்ட பயப்பட வேண்டும்? பயந்தால் என்ன நடக்க போகிறது? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா தேவி?
பறக்கும் குதிரை ஒன்று இருந்தால் நான் இலங்கைக்கெல்லாம் போவேன். அங்கே இருக்கிற வனத்தையும் காடுகளையும் உள்ள மிக உயரமான மரங்களையும் பாறைகளையும் கண்டுகளிப்பேன். அதுவும் கடந்து வெறும் பனி கட்டிகளாகவே உறைந்திருக்கும் பல தேசங்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அங்கேயும் போய் நான் பார்ப்பேன். இன்னும் பல தேசங்களில் நீர்களால் நிரம்பி மிருகங்களும் பறவைகளும் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் தேசங்கள் இருக்கிறது என்கிறார்கள். அதையும் போய் காண்பேன். எல்லாம் கண்டு கழித்து விட்டு இந்த தெய்வம் எனக்கு இடும் கட்டளையும் செய்து முடித்துட்டு இந்த இலங்கையை தாண்டி ஒரு பெரிய பாலைவனம் ஒன்று உள்ளது. பாண்டி தேசத்துக்கு உண்டானது. அந்த பாலைவனத்துக்கு நடுவே பல பாறைகளுடைய ஊடுருவி இருக்கும். அங்கே சிங்கம், நரி, பாம்பு, தேல் போன்ற விஷப்பிராணிகளும் இருக்கும். அதனுடனே நானும் போய் என் காலத்தை முடித்து கொள்வேன்னு சொல்கிறார். தேவி, அப்படி என்னதான் உங்களுக்கு தெய்வம் கட்டளையிட்டது? இந்த வாழையே நீங்கள் பேணி பாதுகாத்துட்டு வரீங்கன்னு வந்தியத்தேவன் கேட்குறான். ஒரு தாய் புலி தான் குட்டி புலியை போருக்கு அனுப்புறதா இருந்தால் எப்படியெல்லாம் அதை தயார்படுத்துமோ அது மாதிரி தயார்படுத்தி வைத்துள்ளேன் இந்த வாளை. சுந்தர சோழரை வானமாதேவி எப்படி பேணி பாதுகாத்துட்டு வராங்களோ அதே மாதிரி பாதுகாப்பாக வச்சிட்ருக்கேன் இந்த வாளை. அதனால தான் அடிக்கடி இதுக்கு மெருகேற்றுவதற்காக நான் கொல்லன் பட்டறைக்கு அனுப்பி வச்சு இதை எப்பவும் தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். யாரிடம் சொல்லாத உண்மை உன்னிடம் சொல்கிறேன், நன்றாய் கேள் வானவ குல வீரரே. இந்த தெய்வம் எனக்கு கட்டளைகள் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று, இந்த வாளை நான் எப்போதும் தயார் செய்து வைத்துள்ளேன் அல்லவா, இது யாரேனும் உன் நெஞ்சத்தில் குத்தி கிழித்து ரத்தம் வர வைக்க சொல்லும். இல்லையேல் இதே வாளை என்னாலேயே நெஞ்சத்தில் குத்தி ரத்தம் ஒழுக இந்த ஆடையும் ஆபரணங்களும் நனைய வேண்டும் என்பதுதான் விதி. அதனால தான் எப்பொழுதும் நான் ஆடை ஆபரணங்களும் அழகும் மெருகேறவே இருக்கிறேன். ஊர் மக்கள், உலக மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம், இந்த பழுவூர் ராணிக்கு ஆடை அலங்காரம் அழகை மெருகேற்றுவது என்பது பிரியம். ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்? பெரிய பழுவேட்டையரை நினைத்துக் கொள்கிறார். அவருடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் அவருக்கு பிடித்ததுனால தான் நான் ஆடை ஆபரணங்களும் அழகையும் மெருகேற்றிக் கொள்வதே சர்வமும் நினைப்பாக இருக்கிறேன் என்று எனக்கல்லவா தெரியும். எப்பவோ பிரிய வேண்டிய உயிர் எப்பவும் தயாராக இருக்கட்டும் என்பதனால தான் நான் எப்பவும் என்னை தயார்படுத்தி காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்தியத்தேவனுக்கு முதல்ல பார்த்த நந்தினி தேவியோட முகம் அருவருப்பை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நந்தினி தேவி பேசுறதெல்லாம் கேட்டு அவளோட முகத்தை பார்த்தா ஏதோ மிகப்பெரிய வழியில் துடித்திட்டு இருக்கிற ஒரு உயிர், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் துடித்திட்டு இருக்கிற ஒரு உயிர், யாரிடமும் தன்னை வெளிப்படையாக காமிக்க முடியாத ஒரு உயிர் மாதிரியும் பாவப்பட்ட ஒரு உயிர் மாதிரியாக தான் அவனுக்கு இருந்துச்சு. ஏனோ அவனுக்குள்ள நந்தினி தேவி மேலே ஒரு இரக்கம் வந்துச்சு. இருப்பினும் அவன் நந்தினி தேவிட்ட சொன்னான், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நேற்றே தீர்மானிச்சிட்டேன். இளவரசர் பற்றி விஷயம் என்னால் சொல்ல முடியாது தேவி, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனாலும் நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். நீங்கள் பனைலட்சுமி மோதிரத்தை கேட்குறக்கத்தான் என்னை அழைச்சதா சொன்னீங்க. நான் அதை முதல் மந்திரி வாங்கிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? அது முதல் மந்திரிட்டு இருந்து சேனாதிபதி கேட்டு வாங்கி எனக்கு கொடுத்து விட்டார். இந்தாங்க உங்கள் பனைலட்சுமி மோதிரம்னு சொல்லி அந்த பனைலட்சுமி மோதிரத்தை அவன் சுருள் பையிலிருந்து எடுத்து கொடுக்குறான். நந்தினி தேவி அதை வாங்க மறுத்துட்டாங்க. இல்லை வானர்குள்ள வீரரே, நான் கொடுத்த பொருளை எப்போதுமே திருப்பி வாங்கும் பழக்கமுடையவள் அல்ல. உங்களிடம் நான் சும்மா தான் சொன்னேன், இதை வாங்கத்தான் உங்களை அழைத்ததாக. நீங்கள் எனக்கு செய்தி கொடுப்பீர் என்று நம்பித்தான் நான் அழைத்தேன். தவறாக எண்ணாவிட்டால் இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. வந்தியத்தேவன் சொல்கிறாங்க, இது எனக்கு வேணாம் தேவி, இது என்னிடம் இருந்தால் பிறகு ஏதாவது ஒரு சமயத்தில் என்னையே அறியாமல் இதை நான் உபயோகிக்கக்கூடும் அப்படின்னு. பரவாயில்ல, நீங்கள் ஏன் நினைவாக இதை வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் செய்யணுமா தேவி, என்னிடம் ஏதாவது உதவி கேட்கணுமா தேவி, சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி தேவி சொல்கிறாங்க, எனக்காக ஒரு உதவி செய். நீ கரிகாலனை போய் பார்க்குறதா இருந்தா இத்தனை பேர் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் அவரும் என்னை பார்த்து பயந்து போய் தான் இன்னும் இந்த நாட்டுக்குள்ளேயே பிரவேசிக்காமல் இருக்காரு. இப்போது அந்த உங்களை பழைய சிநேகிதி நந்தினி தேவி இப்போ இல்லை, உங்களோட பாட்டிக்கு சமமான இடத்துல போங்க நந்தினி தேவி இருக்காங்க. தாராளமாக நீங்கள் இந்த நாட்டுக்கு வரலாம். அவர் உங்களை பிடித்து திங்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி மட்டும் கரிகாலனிடம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே வந்தியத்தேவன் சொல்கிறாரு, தவறாக நினைத்துக்க வேணாம் நந்தினி தேவி, நான் உயிரோட முதல்ல போய் பழையாறை சென்றடைய வேண்டும். அங்கே எனக்கு இருக்கிற வேலைகளை முடிக்க வேண்டும். அங்கிருந்து கடவுள் புண்ணியத்தில் நான் உயிர் தப்பித்தால் கண்டிப்பாக கரிகாலனை போய் நான் சந்திக்கணும். அங்கே அவரிடம் போய் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த செய்திகளுக்கு இடையே இதையும் சொல்ல முடிந்தால்தான் முடியும். முடியாத சமயத்தில் என்னை மன்னித்து விடவும்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்லன்னு நந்தினி தேவி சொன்னதுமே கரிகாலன் கேட்குறான், பிறகு நான் செல்லலாமா, நான் கிளம்பலாமா, நீங்கள் உங்கள் ஆட்களே கொண்டாந்து என்னை விடுவார்களா, இல்லை நானே போகட்டுமா அப்படின்னு கேட்குறார். என் ஆட்கள் கொண்டாந்து உன்னை பழையபடி கண்ணை கட்டி பல்லக்கில் கொண்டாந்து அந்த ஆற்றங்கரையில் விட்டால் தான் நல்லது. நீயா போகணும்னு நினச்சா கூட முடியாது. ஏன் தேவிங்கிறாங்க, இது பாலடைந்த இந்த அரண்மனை மண்டபத்தில் இருந்து உன்னால் எங்கேயும் போக முடியாது. எங்கே போகிறையோ அங்கே தான் மறுபடி வந்து நிற்கிற மாதிரியான அமைப்பு இது. பழைய பாண்டியர்களும் மற்ற நாட்டுகளும் வீரர்களும் போர் சமயத்தில் உபயோகப்படுத்தின அரண்மனை இது. பாலடைந்து கிடப்பதால் இது யாருமே உபயோகிப்பதில்லை. இங்கே வந்து பழக்கப்பட்டவர்களால் மட்டுமே இந்த வழியை கண்டுபிடிக்க முடியும்னு நந்தினி தேவி சொல்கிறான். பிறகு கிளம்பும் சமயத்திலையும் வந்தியத்தேவன் கேட்குறான், உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்படுதா தேவி என்னிடம் இருந்துன்னு. நந்தினி தேவி கேட்குறாங்க, நீ இவ்வளோ முறை கேட்குறது பார்த்தா உன்ட்டு ஏதோ விஷயம் இருக்கா என்கிட்ட சொல்வதற்குன்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, இல்லை தேவி, நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு இலங்கை வந்தீர்களா அப்படின்னு. ஒன்றுமே புரியல நந்தினி தேவிக்கு. அனுராதாபுரத்து வீதியில் ஒரு மரத்தின் நிழலில் ஒளிந்திருந்து பார்த்தீர்களா அப்படின்னு. நந்தினி தேவி சிரிச்சிட்டு, இந்த பழையாறையை விட்டே தாண்டுவதற்கு உரிமையும் தகுதியும் இல்லாமல் நான் அடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பது சிறு நேரத்துக்கு முன்பு தான் உன்னிடம் சொன்னேன். அப்படி இருக்க, இல்லை பறக்கும் குதிரையெல்லாம் பற்றி சொன்னீர்களே கதைகளில் படுத்தி நின்று, ஒருவேளை அந்த பறக்கும் குதிரைகள் பறந்து வந்தீர்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இல்லையே, நீ வேற யாரையோ பார்த்துருக்கலாம், இருக்கலாம், வேறொரு பெண்ணைத்தான் நான் பார்த்தேன். ஆனால் அவளும் உங்களுக்கு ஒத்தே இருந்தாள், உங்களே மாதிரியானவே வடிவம். அவளுக்கு என்ன ஆடை ஆபரணங்கள்லாம் இல்லை, வெறும் சாதாரண ஒரு புடவையில் தான் அவங்கள நான் பார்த்தேன்னு சொல்கிறான். அப்படியா, அந்த பெண் உன்னிடம் ஏதாவது பேசினாளா அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. அந்த பெண்ணால் பேச முடியாத ஒரு ஊமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் ஜாடைகள் மட்டும்தான் செஞ்சாங்கன்னு சொன்னதும் நந்தினி தேவி, இவ்வளோ நேரம் நீ எனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டையே, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. என்ன உதவி சொல்லுங்க தேவின்னு கேட்டதும், அந்த பெண்ணை நீ மறுபடியும் பார்த்தா அந்த பெண்ணை எப்படியாவது என்கிட்ட அழைச்சிட்டு வந்துரு. இல்லைன்னா என்ன நீ அந்த பெண்ணிட்ட அழைச்சிட்டு போகணும், இதுதான் நான் உனக்கிட்ட கடைசியாக கேட்குற ஒரு உதவின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக தேவி, அந்த பெண்ணை நான் மறுபடியும் பார்த்தாலோ இல்லை உங்களையும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அதுக்கு நான் உயிரோடு இருந்தேன், என் கடமைகள்லாம் சேர்ந்தது நான் உயிரோடு இருந்தேன், நான் கண்டிப்பாக அந்த பெண்ணையும் நான் பார்த்தேங்கும் போது இதை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறான். பழையபடியே வந்தியத்தேவனை கண்ணை கட்டி கொண்டாந்து அந்த ஆற்றங்கரையில் விட்டுறாங்க. குதிரையும் அருகிலேயே இருக்குது. அந்த குதிரையை எடுத்துகிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரமாக அவன் பழையாறை நோக்கி வேகமாக போகிறான். 4ஆம் ஜாமமே ஆயிடுது. இதுக்கு மேலே நீ போகிறது நல்லதில்லைன்னு சொல்லி ஒரு மரத்தடியில் அவன் குதிரையை கட்டிட்டு அவனும் படுக்க போகிறான். நந்தினி தேவி சொன்ன வார்த்தைகளெல்லாம் நினைத்து கொண்டேன்.